என்னத்தை சொல்கிறது, எனக்கு இந்த வீடியோ போடணுன்னு இஷ்டமே கிடையாது. ஆக்சுவலாக என் பொதுவான இயற்கையான பாடி லாங்குவேஜ் இது கிடையாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எத்தனை பேர்த்துக்கு என்னை பற்றி தெரியும் எனக்கு புரியல. ஒரு டிஎன்இ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனை பற்றி நான் ஏன் போடுறேன் அப்படின்னா, நான் இன்ஜினியரிங் படித்தது 2008 2009 2013. இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்து சொல்கிறேன், இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை, நான் கவுன்சிலிங்கில் அனுபவித்த விஷயத்தை, ஆஃப்லைனில் அனுபவித்த விஷயத்தை, அந்த கஷ்டத்தை யாரும் படக்கூடாது. ஆன்லைனில் இப்போ பண்ணுறீங்க, ஆன்லைனில் புரிதல் யாருக்கும் இல்லை, புரிய வைக்கலாம், நமக்கு தெரிஞ்ச நாலேஜை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட ஆரம்பிச்சேன். ஆனால் ஒவ்வொரு வீடியோவில் நெகட்டிவ் கமெண்ட் வரும்போது சந்தோஷம்தான் படுவேன். பரவாயில்லடா, இன்னும் நெகட்டிவ் கமெண்ட் போடுங்கடா, அப்போ தான் நான் இன்னும் வளருவேன் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்குவேன். ஆனால் இன்றைக்கி தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கிட்டீங்க. ஆக்சுவலாக நான் போடுற எல்லா காலேஜும் வந்து பார்த்திங்கன்னா பெய்டு ப்ரொமோஷன் தான். டே தம்பி, எவ்வளோ காலேஜ் இப்போ போட்டிருப்போம், ஒரு 8 காலேஜ் போட்டிருப்போம் ரிவ்யூ, 8 9 8 காலேஜில் ரிவ்யூக்கு நான் காசு வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கலாம், சும்மா வச்சுக்கலாம். 8 1 8 லட்சம் 10 லட்சம் ஓப்பனாகவே அடிச்சு விட்றேன். இப்போ இந்த 10 லட்சம் 8 லட்சம் எனக்கு கிடச்சிதுன்னா நான் இப்படி நின்றுருக்க மாட்டேன், இதே செட்டு போட்டு வீடியோ எடுக்க மாட்டேன். இந்த செட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? என்கிட்ட ஒரு 4-5 செட்டு இருக்கும், அதை வச்சு வீடியோ எடுப்பேன். சார் நீங்கள் நடிக்காதீங்க, சட்டை வச்சு நீங்கள் இது பண்ணாதீங்கன்னு நிறைய சொல்லுவீங்க. நெகட்டிவிட்டிக்கு நான் வந்து வீடியோ போடணுன்னு போடல. பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க, மக்கள் பார்க்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறான், என் மேலே இருக்க நம்பிக்கை, அதை நான் வீண் போகக்கூடாதுன்னு தான் இந்த வீடியோ போட்டேன். ஆக்சுவலாக ஆர்ஐடி காலேஜ் பக்கம் கூட நான் போனதில்லை. எனக்கு இன்ஃபர்மேஷன் இன்ஸ்டாகிராமில் நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்ட ரிவ்யூ அது. ஆர்இசியை விட ஆர்ஐடி நல்ல காலேஜுன்னு நான் சொல்லவே கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க, ஆர்ஐடி இப்போ வந்த காலேஜ், ஆர்இசி இஸ் சூப்பர் காலேஜ் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆர்ஐடி வந்து வளர்ந்துட்டு வர கல்லூரி, நல்ல ஒரு அட்டானமஸ் கல்லூரி. அதுக்கு என்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் ரிவ்யூ இருக்கோ அதை தான் நான் போட்டேன். ஃபஸ்ட்டு ரவுண்டில் போன வருஷம் ஆர்இசியோட ஆர்ஐடி ஏன் சீக்கிரமாக ஃபில் ஆச்சுன்னா, அவங்க சிஎஸ்சி கோர்சஸ் நிறைய வச்சுருக்காங்க, ஆர்இசியில் எல்லா நிறைய கோர் பிரான்ச்சஸும் வச்சுருக்காங்க. அதனால தான் அது லேட்டாக ஃபில் ஆச்சு, தட்ஸ் இட். பட் மோர் ஓவர் ஃபஸ்ட் ரவுண்டில் சீக்கிரமாக முடியக்கூடிய ஒரு கல்லூரின்னு அதுதான் சொன்னேன். இதனால் நீங்கள் பெய்டு ப்ரொமோஷன் சொன்னீங்களா, இல்லை சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸு, பிளேஸ்மெண்ட்டு, எல்பிஏ, ஹையஸ்ட் பேக்கேஜு அப்படி இப்படின்னு சொன்னனால பெய்டு ப்ரொமோஷன் சொன்னீங்களான்னு தெரியல. இப்போ இந்த வீடியோவை எவ்வளோ பெரிய ஆளுங்க பார்ப்பாங்க, எவ்வளோ பெரிய பேரண்ட்ஸ் பார்ப்பாங்க, என் மேலே மரியாதை வச்சுக்க பார்ப்பாங்க, எல்லாம் பார்ப்பாங்க. நான் ஏதோ பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிடக்கூடாது, ஒரு பொறுப்போடு பேசுகிறேன்னா, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு பேசுகிறேன்னா. எத்தனை மாணவர்கள் நேற்று லைவில் வந்து பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, என்னை பிடிக்கலனே வச்சுக்கோ, எதுக்கு நீ கெட்ட வார்த்தை வந்து சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணுற? அதுவும் சரியில்லை. அது ஒருத்தர் 2 பேர் பண்ணுறனால எல்லாத்துக்குமே அது, சில பேர்த்துக்கு அது வந்து ஒரு மாதிரி மன உடைச்சலாகுது. சார் இப்படி பேசிட்டாரே அப்படின்னு. சாரி கைஸ், நான் யாரையும் தப்பாக மென்ஷன் பண்ண, அந்த ஒரு நபர் தான். இன்றைக்கும் பெய்டு ப்ரொமோஷன், ஐயோ எனக்கு புரியல. தம்பி நீ அப்படியே வா, கேமரா எடுத்துகிட்டு வா. நான் வந்து என் வீடை சுற்றி காட்டணும், எடுப்பா அப்படியே வீடை சுற்றி காட்டணும், நான் வந்து இந்த மாதிரி வந்து வீடை சுற்றி காட்டி என்னோடய இயலாமையை போடணும், இதுதான் எல்லாம் எனக்கு. இந்த போர்டு காட்டியா, இதுதான் எனக்கு எல்லாம். பழசில் இதில் தான் நான் வீடியோ போடுவேன். இதுதான் இப்போ வந்திருக்கு இன்ட்ராக்டிவ் பேனல் போர்டு. இது வாங்கப்பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். பாருங்கள், இதுதான் சோஃபார், இதுதான். இது 2 ரூம். இங்கே வாப்பா, இது ஒரு சின்ன ரூம். இதெல்லாம் ஃபுல்லாக டியூஷன் தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ மாணவர்களே, நான் வந்து இதெல்லாம் காட்டி உங்கள்கிட்ட வியூஸ் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும்லாம் சொல்லவே இல்லை. நான் எதிர்பார்க்குறது உங்கள்கிட்ட வந்து எனக்கு வியூஸ் கொடுங்க, இவ்வளோ சப்ஸ்கிரைபர் கொடுங்கன்னு கேட்கல. எனக்கு அந்த மாதிரி கெட்ட பேர் வேண்டாம். பெய்டு ப்ரொமோஷனுக்காக சார் இவ்வளோ எமோஷன் ஆகுறீங்க, உங்களுக்கு அது வந்து விளையாட்டு விஷயம், எனக்கு அது பெரிய விஷயம். ஒவ்வொரு காலேஜ் ரிவ்யூ, நான் இன்னைக்கு காலேஜ் ரிவ்யூ போடுறதா இல்லை. எத்தனை பேருக்கு இது ஓகேன்னு இல்லை. சாய்ஸ் ஃபில்லிங் வரப்போகுது, ஒரு காலேஜை பற்றி தெரிஞ்சுக்கணும், அது ஃபேமஸான கல்லூரி பற்றி தெரிஞ்சுக்கணும் நிறைய மக்கள் நினைக்கிறாங்க. அதனால தான் அந்த வீடியோ போடுறேன். இனி நான் போடுறதா இல்லை, கவுன்சிலிங் பற்றி பேசுகிறேன். ஏன்னா என்னை மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க,
பேரண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களுக்காக நான் போட்டு தான் ஆகணும். ஸோ அதனால் அது நான் போடுறேன். உங்களுக்கு என்னெல்லாம் காலேஜ் பெஸ்ட்டாக இருக்கோ அதை நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். இன்னி காலேஜ் ரிவ்யூ வேண்டாம், எதுக்கு வம்பு? நீங்கள் பெய்டு ப்ரமோஷன்பீங்க. டே காலையில் சொல்லுப்பா, உங்களுக்கு ஒர்க்குக்கு என்கிட்ட பண்ணுறீங்கல்ல கால் பண்ணுறதுக்கு, என்னப்பா வாங்கி கொடுத்த? டீ வடை ஒரு 75 ரூபா இருக்குமாப்பா? அவங்களுக்கு அதுதான் என்னால் பண்ண முடியுது, அதுதான் பண்ண முடியுது. பெரிய லெவலில் எனக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, மாணவர்களே நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்கள் நல்ல வழிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு ஆர்வம் ஏன் வந்துச்சுன்னா, நீங்கள் என் சப்ஸ்கிரைபர்ஸ், என்னை நீங்கள் பார்க்குறீங்க, என்னை நீங்கள் வாழ வைக்கிறீங்க, நான் உங்கள் வாழ வைக்கணும்ல, அந்த நன்றி கடன் எனக்கு இருக்குது. அதனால தான் நான் வந்து வீடியோ போட்டு உங்களுக்கு என்ன சொல்லணுமோ சொல்கிறேன். தவிர இந்த காசு வாங்கிறது, இந்த அந்த காலேஜ் வாங்கிறது, இந்த காலேஜ் வாங்கிறது தேவையே கிடையாது, தேவையே கிடையாது. எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு அது போதும். ஒரு 20 மெசேஜ் பண்ணுறீங்க, இல்லை நான் தெரியாமலே கேட்குறேன், நான் யாரையும் பற்றி குத்தம் சொல்லலை. என்ன எதுக்கு சொல்லுமோ அதுக்கு சொல்ல மாட்டேறீங்க, என்ன வீடியோக்கு சொல்லுமோ அந்த வீடியோக்குள்ளே சொல்ல மாட்டேறீங்க. என்னையை சொல்லலை, பொதுவாக சொன்னேன், நான் யாரையும் மென்ஷன் பண்ணலை. என்ன பண்ணுறது, பொது தளத்தில் நம்ம பொறுப்பாக பேச வேண்டியதாக இருக்குது. ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லணுமேன்ட்டு ஒருத்தர் சொல்கிறான், 2 பேர் சொல்கிறேன், எனக்கு 10 பேர் ஒரு மாதிரி சொல்லணும்னு எனக்கு ஒரு மாதிரி நெகட்டிவிட்டியாக தோணுச்சு. அதுதான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் ரெடி ஆகணும். அதுக்கு நம்ம எப்படி தயாராகணும்னு பாருங்கள். இந்த சோஷியல் மீடியாவில் வந்து நோண்டுறது அதெல்லாம் விட்டுருங்க. நான் காலேஜ் ரிவ்யூ இன்னும் போடலை, போதுமா? நான் எதை பற்றியும் பேசலை. நாளைக்கு கேபிஆர் காலேஜ் போட்டுறான்னு ஒரு டேட்டா எடுத்து வச்சுருந்தேன். இதுக்கு நீங்கள் உங்களுக்கு ரிவ்யூ எங்கேருந்து சார் எடுத்தீங்க, போட தெரியாமல் போட்டிருக்கீங்க அப்படி சொல்லியிருந்தால் கூட நான் ஏதோ சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் பெய்டு இந்த வார்த்தை கேட்டாலே ஒரு மாதிரி இருக்குது. சரி, அப்படி 10 காலேஜ் எனக்கு பே பண்ணுறாங்கன்னா நான் இப்படியா இருப்பேன்? போங்கப்பா, எனக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. நான் யாரையும் மென்ஷன் பண்ண சொல்லலை, யாரெல்லாம் மனசில் அப்படி நினச்சிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் சொன்னேன். ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க. திஸ் இஸ் த வே ஐ டு நாட் டாக். அதாவது இந்த மாதிரி நான் பேசியிருக்கக்கூடாது, மன்னிச்சிருங்க. ஏன்னா பொறுப்புள்ள ஒரு இதில் இருக்கேன். ஏன்னா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா கோவத்துலேயோ ஒரு வேகத்துலேயோ நான் பேசலை. ஏன்னா என்னோடய இயலாமையை நான் பேசுகிறேன். எனக்கு என்ன இருக்கோ நான் அதை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். தவிர என்னுடைய பொட்டன்ஷியல் என்னவோ அதை தான் வெளிப்படுத்துகிறேன். தவிர நான் வந்து யாருக்கிட்டேயும் அந்த மாதிரி நான் விலை போகல. ஓகே, நம்புறாக தான் நம்புங்க. அண்ட் வழக்கமாக ஒன்று சொல்லுவேன், சப்ஸ்கிரைபு, லைக்கு, ஷேருன்ட்டு. இந்த வீடியோவில் நல்லா சொல்ல முடியல. ஏன்னா என்ன காரணம் கேட்டிங்கன்னா சங்கடமாக இருக்குது. சரி விடுங்க. ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வியூஸ்க்காக இல்லை, தெரியட்டும். சரிங்களா? தேங்க்யூப்பா. அது க்ளோஸ் பண்ணியிருப்பா. தேங்க்யூ.